ரகுவம்சம் 10ஆம் பகுதி. சுதக்ஷனை கர்ப்பத்தின் அறிகுறியினை பிறர் அறிய கொண்டாள். உலக மக்கள் விழிகளுக்கு பூரண சந்திரன் விருப்பமானது போல அரண்மனை மகளிருக்கு அவள் மகிழ்வானாள். இக்ஷ்வாகு வம்சம் தொடர்கின்றது என்பதன் அறிகுறியினை அவள் கொண்டிருக்க மன்னனும் மற்றவர்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவள் மெலிந்த தோற்றம் கொண்டாள். பலவீனத்தால் நகைகளை சுமக்க சக்தியற்றவளாய் மங்களம் கருதி சிலவற்றை மட்டும் சுமந்தாள். லோத்ர மலர் போல் அவள் முகம் வெளிரிற்று. விடியும் காலையில் வானத்தில் நிலவும் விண்மீன்களும் ஒளி குன்றி போவதைப் போல் அவள் முகம் ஒளி குறைந்து போனது. பூமிக்கு அரசனான திலீபன் தனிமையில் அவள் வாயிலிருந்து வரும் மண் வாசனையினை முகர்ந்து மகிழ்ந்தான். மசக்கையால் அவள் மண்ணை உண்ட மனம் அவனை நெருக்கத்தில் மகிழ்வித்தது. கோடையால் வறண்ட நிலத்தில் கார்கால மழை துளிகள் விழுந்ததும் வரும் மண் வாசனையால் குதூகலிக்கும் யானைகள் மீண்டும் மீண்டும் மண்ணை முகர்ந்து மகிழ்வது போல் அவன் மகிழ்ச்சி பெருகியது. தேவேந்திரனுக்கு ஸ்வர்க்கம் சொந்தம் என்பது போல் திலீபன் மகனுக்கு இந்த மண்ணுலகமெல்லாம் சொந்தம். அதனால் அவன் ஆளப்போகும் மண்ணை அவனுக்கே காட்டும்படி மண்ணை உண்டாள் சுதக்ஷனை. ராணியாய் இருந்தும் அவள் எல்லா பதார்த்தங்களையும் தாண்டி மண்ணை உட்கொண்டதன் பொருள் வேறு என்ன இருக்க இயலும்? மகாராஜரின் மகளான சுதக்ஷனை அவளுக்கு இக்காலத்தில் விரும்பிய எல்லாம் பற்றி நாணத்தினால் தன்னிடம் சொல்லவில்லை என்பதால் அவளின் தோழியான உத்தரகோச தேச மங்கையரிடம் அவளுக்கு வேண்டியன கேட்டு செய்யும்படி கேட்டுக்கொண்டே இருந்தான். கருவுற்று இருந்த அவள் விரும்பிய அத்தனை பொருள்களும் அவளுக்கு கிடைத்து கொண்டே இருந்தன. அதெல்லாம் திலீபன் மூலம் வருவதை அவள் உணர்ந்தே இருந்தாள். மிக பெரிய வீரனான அவனால் சொர்க்கத்தில் இருக்கும் விஷயங்களை கூட கொண்டு வர இயலும் என்பதால் அவளின் விருப்பமெல்லாம் கண்முன் வடிவாய் வந்தன. கருவுற்றவுடன் மெலிந்து தோன்றிய சுதக்ஷனை கரு வளர வளர அங்கங்கள் பருத்து பொலிவாக மிக அழகாக தோன்றினாள். பருவத்தால் பழைய இலைகளை நீக்கி புதிய தளிர்களுடன் ஜொலிக்கும் கொடி போல் அவள் தேஜசுடன் மின்னினாள். நாள்கள் செல்ல செல்ல மிக பருத்தவையும் சிறிய கருமை நிறம் கொண்டதுமான அவளின் தனங்களின் அழகு வட்டமான அழகிய தாமரை மொட்டின் மேல் அமர்ந்திருக்கும் கருவண்டின் அழகை வென்றது. கர்ப்பவதியான தன் மனைவியினை பொக்கிஷத்தை உள்ளே வைத்து நீல நிற ஆடை கொண்ட பூமி போலவும் நெருப்பினை உள்ளே வைத்திருக்கும் வன்னி மரத்தை போலவும் தன்னுள் நீரை மறைத்திருக்கும் சரஸ்வதி நதி போலவும் கருதினான் திலீபன் மன்னன். சூரியனை போன்றவனும் தூய அறிவு கொண்டவனும் மாசு அணுகா நெருப்பாய் இருப்பவனுமான மனைவி தன்னுள் குடிகொண்டிருக்கிறாள் அவள் என கண் போல் காத்து வந்தான். மிக பெரிய ஆற்றல் கொண்ட அந்த திலீபன் மன்னன் மனைவியிடம் ஆசைக்கும் அவள் மன ஓட்டத்திற்குமான வகையில் எல்லா திசையிலும் பறந்திருக்கும் தன் பெரும் செல்வத்தை கொண்டு அவளின் மகிழ்ச்சிக்காய் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் சரியாக செய்தான். யாகத்தால் மகிழும் தேவர்களைப் போல அவனின் சடங்குகளால் மகிழ்ந்தாள் சுதக்ஷனை. அவளின் மாளிகைக்கு அவளை காண வந்த போது அவள் மிக சிரமப்பட்டு எழுந்தாள். அவளால் சரியாக எழ முடியவில்லை எனும் வேதனையினை அவள் விழிகளில் தெரிந்த திலீபன் புன்னகைத்தான். காரணம், உலகாளும் குழந்தை திக்பாலகர்களின் அம்சம் என்பதால் அது கனமாயிருக்கும் என்பதை அவன் அறிந்தவனாயிருந்தான். 10 மாதம் நெருங்கும் போது மகப்பேற்றில் திறமையானவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களுமான மருத்துவச்சிகள் இன்னும் பரபரப்பானார்கள். திலீபனோ மழைக்காலம் நெருங்கியதும் மேகம் சூழ்ந்த வானத்தை மக்கள் ஆவலாய் எதிர்பார்ப்பது போல் நல்ல செய்திக்காய் காத்திருந்தான். இந்திராணிக்கு ஒப்பானவனான சுதக்ஷனை 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருக்கும்போது பெற்றெடுத்தாள். இவை 5ம் சூரியன் இருக்கும் இடத்திற்கு தொடர்பில்லாததால் மிக்க சக்தி உடையதாய் இருந்த வேளையில் பெற்றெடுத்தாள். பிரபு சக்தி, மந்திர சக்தி, உற்சாகம் சக்தி எனும் 3 சக்திகள் ஒரு சேர பெற்றவனை பெரும் செல்வமாக பெற்றாள் சுதக்ஷனை. பிரபு சக்தி என்றால் வலிமையான அரச குடி பிறப்பு, மந்திர சக்தி என்றால் அறிவார்ந்த மந்திரிகள் கிடைக்கும் யோகம், உற்சாக சக்தி என்றால் மிகுந்த மனோபலம் கொண்டு உற்சாகமாய் செயலாற்றும் மனோவேகம். இந்த 3ம் கலந்தவனே பெரிய மன்னனாக பிரகாசிக்க முடியும். அக்குழந்தை பிறந்த நேரம் வானின் திசைகளெல்லாம் தெளிவாக இருந்தது.
காற்று மெல்ல சுகமாக வீசிற்று. யாகத்தின் அக்னி எழுந்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டது. எல்லா சுப சகுனங்களும் கட்டியம் சொல்ல உலகிற்கே நன்மை விளைவிக்கும்படி அக்குழந்தை பிறந்தது. குழந்தையின் ஒளி அது படுத்திருந்த படுக்கையினை சுற்றி வீசிற்று. அந்த ஒளியால் அறையில் ஏற்றப்பட்டிருந்த தீபங்கள் கூட ஓவியத்தில் இருக்கும் தீபத்தின் படங்கள் போல பிரகாசம் குன்றி போயின. 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.